தலையில எழுதிட்டிய கடவுளே. அண்ணங்கார வர வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருப்பாளே. இப்ப நீ வந்து காத்துக்கிட்டு இருக்க. இவ தூங்கிட்டாளேப்பா, தூங்கிட்டாளே. இந்து என்ன விட்டுட்டு போயிட்டியேம்மா. இந்து என்ன விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ ராஜா போயிட்டாளேப்பா. ராஜா வாட்ட மாமா அப்பள பார்த்து வைப்பேன். சீசனத்தோட கல்யாணம் பண்ணி வைப்பேன். கை நிறைய வளையல் போட்டு சீமந்தம் பண்ணி வைப்பேன் நினைச்சேனே. அதுக்கு முன்னாடியே இவன் நெஞ்சில கொல்லி போட உன்னை கூப்பிடுறா. போப்பா ராஜா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதுவ கொண்டு போகாதீங்க. ஐயோ இது வேண்டாம் ராஜா. ஐயோ இதுவ கொண்டு போகாதீங்க. விட்டுட்டு போயிட்டாலே. ஐயோ என்னாச்சு? அடிச்சு கொண்டு என்னாச்சு மதன்? மதன் என்னாச்சு? விடுங்க விடுங்க மதன். விடுங்க மதன் ப்ளீஸ். பாரு என் தங்கச்சி கூட பிறந்த ரத்தம். வாழ வேண்டிய வயசு பார்க்க எவ்வளவு மிச்சிருக்கு. முடிச்சிட்டேன், புதைக்க வச்சுட்டேன். அப்பனே பார்த்ததில்லை, எல்லாமே இந்த அண்ணன் தான். அவ தூங்குற இந்த மடியில தான் தூங்குவா. அதைய தூங்க வச்சுட்டாங்க. அவ கண்ணில் ஒரு தூசி விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது. இந்த கையாலேயே அவ தலையில மண் அடி போட வச்சுட்டாங்க. இந்த அறியாத வயசுல அநியாயமா ஏன் சாகணும்? என்ன தப்பு பண்ணா? என் தங்கச்சியா பிறந்தது தப்பா? இவளுக்கு ஏன் அந்த முடிவு? எதுக்காக? யார் காரணம்? சொல்லு. பாரு எங்க அம்மாவை பாரு, வாயோ எவன் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வாயடைச்சு போயிருக்காங்க. தன் வாழ்க்கைக்கு அர்த்தமே தான் குழந்தைன்னு இருந்தாங்க. அந்த குழந்தை அவங்க கண்ணு முன்னாடியே குத்தி கொலை பண்ணிட்டாங்க. காப்பாத்து காப்பாத்துன்னு சத்தம் பண்ண என்னால கூட காப்பாத்த முடியல. இந்த பாவியால காப்பாத்த முடியல. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் இப்படி நடக்கணும்? இந்த பொண்ணுங்களை பாரு, அவங்க அப்பனை இழந்துட்டு நிக்கிறாங்களே, அவங்க எதிர்காலம் என்ன? அவங்களையும் உன் தொழிலுக்கு வர சொல்றியா? நீ ஆசைப்பட்ட அந்த தொழிலுக்கு வந்த, நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க கூட படுத்த இல்லையே. இனிமேல் இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் நடக்காம இருக்கணும்னா அது உன்னாலதான் தடுக்க முடியும். பல உயிர்களை உன்னாலதான் காப்பாற்ற முடியும். இதுக்கெல்லாம் யார் காரணம் உனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீ சொல்லாம ஒண்ணு நான் விட மாட்டேன். சொல்லு சொல்லு, யாருன்னு சொல்லு. சொல்லு. முடியாது, சொல்ல மாட்டேன். யார் காரணம்னு கேட்டியே, நீதான் காரணம். உன்னை யார் எழுத சொன்னது? மதன், நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பணமும் பலமும் அப்படி. ஆனா அவங்க பேர் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ உயிரோட இருக்க மாட்ட. அதனாலதான் நான் சொல்லாம இருக்கேன். மதன், நீ சாக கூடாது. மதன், நீ சாக கூடாது. எத்தனையோ ஆம்பளைங்க என்ன விரும்பி இருக்காங்க. ஆனா நான் விரும்பின ஒரே ஆள் நீங்கதான். நான் கேவலமான தொழில் நடத்துறவதான். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குடும்பம் நடத்த முடியாது. அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் உள்ளான ஒண்ணு இருக்கு மதன். அதுல ஏற்படுற உணர்ச்சியை என்னால கட்டுப்படுத்த முடியல.
மதன், நான் சொல்றதை கேளு. இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. இனிமே எந்த பிரச்சனையும் வராம என்னால பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. இனிமே அவங்க உன் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டாங்க. நீயும் விட்டுடு. Please. தாஸ் பேசுறேன். இல்ல, மாயாவை கொலை பண்ணுமா? முடிச்சிடுறேன். உன் எழுத்து தடுத்து நிறுத்த காரணம் யாருன்னு கண்டுபிடி. மாயா, மாயா, நான் கொலை பண்ணேன். யுவர் ஆனர், என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். 30 வருஷமா போடாத இந்த கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன்னா நியாயமும் தர்மமும் செத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நான் மதனுக்காக வாதாட மாத்திரம் வரல, ஜாமீனும் கொடுக்க வந்திருக்கேன்.
நான் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் பணயம் வைக்க தயாரா இருக்கேன். ஐ pray he may be released on bail. யுவர் ஆனர், இவன் குட்டை குழப்பறதுல படி எக்ஸ்பர்ட். இவனை வெளியே விட்டீங்கன்னா இந்த கேஸை ஒண்ணு இல்லாம செஞ்சிருவான். தயவு செஞ்சு இவனை ஜாமீன்ல வெளியே விடாதீங்க. இவனை பத்தி நல்லா தெரியும். நோ பெயில். சாரி மதன், உங்களுக்கு உதவி என்னால முடியல. இந்த வழக்கில் நீங்க எடுத்த முயற்சிலாம் வீணா போச்சு. இல்ல இருக்குது, நான் அப்படி நினைக்கல. மனுஷனா பிறந்தா சாதிக்கணும், நான் சாதிச்சு காட்டுறேன். இவ்வளவு நடந்து இதுக்கு மேல இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதுக்கே பயந்துட்டா எப்படி? Go fast, driver. Faster. மதன், உன்னை வெளியே கொண்டு வர எங்களுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. முட்டாள்தனம். எதுக்காக போலீஸ் கிட்ட தப்பிக்க வச்சீங்க? இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுக்கு பேசாம ஜெயில இருந்திருக்கலாமே. இந்த பாரு, இந்த நிலைமையில உன்னை உன்னாலதான் காப்பாத்திக்க முடியும். எப்படி பீட்டர்? கொஞ்சம் பொறுமையா இரு மதன், ஏதாவது வழி கிடைக்கும். எதுவும் நடக்க போறதில்ல. நான் இங்கே கடந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போது அதெல்லாம் நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. போங்க. மாலை நேரம் வந்தாச்சு, என் கண்ணில் மின்னல் உண்டாச்சு. இரவுகளே, ஏன் உறவுகளே, ஓ கனவுகளே, ஏன் தன்மையிலே உன் மாலை நேரம் வந்தாச்சு.
என் கண்ணில் மின்னல் உண்டாச்சு ஆயிரவுகளே ஏன் உறவுகளே ஓ கனவுகளே ஏன் தனிமையிலே என்னமா ஜோதி, ஏதோ அவசரம்னு போன் பண்ணியிருந்த, என்ன விஷயம்? ஓ, சார் வேற உட்கார்ந்திருக்காரு. உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல சார், இன்னைக்கு தபால் அந்த லெட்டர் வந்திருக்குது. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உங்களுக்கு எனக்கும் போன் பண்ணிருக்கான். என்ன சார் விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க? லெட்டர் வந்தா பிரிச்சு படிக்கணும். படிக்க இஷ்டம் இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பணும். கொண்டாங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அங்க க்ளோக் ரூம்ல உங்க அப்பா ஒரு பெட்டி வச்சிருக்காரு. ஒரு மாசம் ஆகி அந்த பெட்டி யாரும் எடுக்கல. உடனே வந்து பணத்தை கட்டி எடுக்க சொல்லிருக்காங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு பொருள் வச்சிருந்திருக்காரு. அதை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? இல்ல, பழக்கமா எங்க அப்பா எதை செஞ்சாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு. அவர் ஏன் செங்கல்பட்டு போனாரு, என்ன பெட்டி வச்சிருக்காருன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நம்ம கேஸ் சம்பந்தப்பட்ட தடயங்கள் அந்த பெட்டியில் இருந்தாலும் இருக்கலாம். எதுக்கு நான் இதை கொண்டு போய் மதன் கிட்ட கொடுக்குறேன்? எங்க அப்பாவோட பெட்டிதான். அப்படியா? ஹாய் மிஸ்டர் மதன். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதில்ல? கண்ணில் தெரியுது. எல்லாரும் சொன்னாங்க கேசட்டை கண்டுபிடிச்சிடுன்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். குட். மத்தேன், மேடம் கையில் பிரீஃப்கேஸ் இருக்கு, வாங்கிக்க. நோ, முடியாது. கம் ஆன் பேபி. போலீஸ் ஒன்று தேடிட்டு இருக்காங்கல்ல, பயப்படாத. உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். என் கூட வருவியா? கண்டிப்பா. உங்ககிட்ட கணக்கு தீக்க வேண்டியது நிறைய இருக்கு. மத்தேன், கேசட். இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட? இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல? மத்தேன், Sir, it's a foolproof plan. Nothing can go wrong. You do this in a big way, and you'll be the next chief minister. ஆமா, நானே தான் தம்பி. நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். அது விஷயமா ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அதை இந்த பொண்ணோட அப்பா டேப்பில் பதிவு பண்ணி என்னை மிரட்டி பணம் கேட்டார். இவ்வளவு பெரிய திட்டத்துக்கு குறைஞ்சது 30 லட்சம் கேட்டிருந்தாருன்னா தோளில் தட்டி கொடுத்து உட்காத்தி வச்சு பேசியிருப்பேன். அல்பத்தனமா 3 லட்சம் ரூபாய் கேட்டார். இந்த கத்துக்குட்டிகளை நம்பக்கூடாது தெரியுமா? மேலே மேலே ஆசைப்படுவானுங்க, மேலே மேலே பணம் கேட்பானுங்க. பயந்து போய் கடைசியில் நம்மையே காட்டி கொடுத்துருவானுங்க. அதனால எதுக்கு வம்புன்னு அவ அப்பனை தீர்த்து கட்டிட்டான். ஆமா, என்னமோ திட்டத்தை பத்தி சொன்னீங்களே, என்ன பண்ண போறீங்க? சொல்றேன். நீ டிவி படத்துல பார்த்தியே, ஒரு பலூன் வெடிச்சு நிறைய ஆட்டுக்குட்டிகள் சாகிற மாதிரி, அதே மாதிரி பலூன், ஏன் அதை விட பெரிய பலூன்
இன்னைக்கு ராத்திரி 10:10 வெடிக்க போகுது. எங்க தெரியுமா? தெரியாதில்ல? இன்னைக்கு கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? ஆளுங்கட்சியோட முப்பெரும் விழா. அங்கேயேதான். ஆளுங்கட்சியில மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா சேருவாங்க. முதலமைச்சர், மற்ற அமைச்சருங்க, எம்எல்ஏங்க, வட்டம், மாவட்டம்னு கடைசி தொண்டை வரைக்கும். பலூன் வெடிச்ச 2வது நிமிஷம் அத்தனை பேரும் செத்துருவாங்க. அப்புறம் அந்த கட்சி பேரை சொல்றதுக்கு வருத்தம் கூட இருக்க மாட்டான். 6 மாசத்துல எலெக்ஷன் வரும். அடுத்த முதலமைச்சர் நான் தான். உங்களை உன்னை புத்திசாலி நினைச்சேன். இப்படி ஒரு விபத்து நடந்தா பழி உன் மேல தானே வரும். தப்பு தம்பி. இந்த பழி ஏத்துக்கிறதுக்கு இந்த நாட்டுல நிறைய தீவிரவாத கும்பல் இருக்கு. தலைவன் செத்து போனா 6 மாசம் எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்புறம் வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு தான் போடுவாங்க. ஆட்சி எங்க கையில தான். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஐயோ, அதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், அவங்கள ஆட்சியிலேருந்து இறக்கணும். அதுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, வயசும் இல்லை. இத்தனை உயிர்களை பலி கொடுத்து நீ பதவியில் உட்காரணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லை, வேரி. தம்பி, வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு, அனுபவிச்சாச்சு. ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி. என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அந்த முதலமைச்சர் பதவியில உட்காரணும். நான் பேசுறதெல்லாம் சட்டமாகணும். தட்சிணாமூர்த்தி இத்தனாவது முதலமைச்சர்னு சரித்திரத்துல இடம் பெறணும். உயிரை இழக்க போறது நம்ம நாட்டு மக்கள். யாரா நம்ம மக்கள்? செத்து போக போற அத்தனை பேரை என்னுடைய விரோதிகள், என்ன விரோதமாவே பாக்குறவங்க. என் போஸ்டர் சாணி அடிக்கிறானுங்க, கூட்டத்தை கற்பூடி கட்டுறானுங்க, தனியா போன அடிச்சே கொள்ளுவானுங்க. அந்த விரோத கும்பல் அழியணும், பூட்டோடு அழியணும். தம்பி, எனக்கு நேரமாச்சு. டிவியில அந்த முப்புற விழாவை எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கணும். ராக்கி, தம்பியை கவனிச்சுக்க. வரேன் தம்பி, வரேம்மா. ஒரு நிமிஷம். என்ன சாக போறவன் கடைசி ஆசைங்கிறது இல்லையா? என்ன சொல்ல? நான் செத்த ஒரு ஆம்பளை கையால சாகணும்னு ஆசைப்படுறேன். ஏய், என்ன சொல்ற? முதுகுல குத்துறது, கூண்டுக்குள்ள வச்சு குழந்தையை கொலை பண்றது, இதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்யற காரியம் இல்ல. அனு, உன் வளையல கழட்டி கொடு. உனக்கு நான் ஆம்பளை நிரூபிக்கணுமா? பாத்தியா, இதுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுது. என்னடா வேணும் உனக்கு? சரியான ஆம்பளை அந்த ஒண்டி குண்டி வாயண்டா. வா.
விழாவிற்காக அதிக பொருட்செலவில் செய்யப்பட்ட மதன் தப்பிச்சு போயிட்டான் சார். அணிவகுப்பு அண்ணா மேம்பாலம் வழியாக கடற்கரையை நோக்கி மந்திரி சதாசிவத்துக்கு ஒரு ஃபோன் போடு. அண்ணே நீங்களாண்ணே, என்ன விஷயம்ண்ணே? போலீஸ்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு நமது இந்த பத்திரிகை ஒருத்தன் மன்மதன் ஓடி போனானே, பார்வையிட அவன் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் யாரையோ பழி வாங்கணும்னு மேடைக்கு பக்கத்திலே சுற்றிக்கிட்டு திரியறானா. எங்கள் ஆளுங்க வந்து சொன்னாங்க. சும்மா உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி வைப்போங்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றிண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அப்பா அஜாக்கிரதையாக இருந்துடாத. நீயே நேரா போ. நீயும் அங்கே இருந்தா தான் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆ ஆ போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணு. அப்படியா? தேங்க்யூ சார். இப்பவே மீட்டிங் கிரவுண்டுக்கு தகவல் கொடுத்து அவனை மடக்கத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா பிடிச்சிடும் சார். இந்த படத்துல இருக்கிறவனை பார்த்தா பார்த்த இடத்துலயே தீர்த்துருங்க. இத பாருங்க பாண்டியன், மதனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். உங்க ஆளுகிட்ட சொல்லுங்க, அவனை எதுவும் செய்ய மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. நீங்க ஏதாவது பேசணும்னா சீன் வந்து நான் சொல்றது கேளுங்களேன். டேய், அவனை புடிச்சு வெட்டி போடுங்கடா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆளு மாட்ட மாட்டேங்கிறான். கிடைச்சா போட்டு தள்ளிடலான்னு பாக்குறேன். இனியும் இம்முறை நீடித்தால் மக்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். கிடைச்சானா? நான் சொல்றது கேளுங்க. உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன். நான் மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும். விடுங்கடா. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? சார் சார், நீங்க ஒருத்தர் தான் மதரை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவர் உங்ககிட்ட உதவி கேட்க சொன்னாரு. நீங்க எப்படியாவது அந்த பொதுக்கூட்டத்துல சரியா 10 மணிக்கு கரண்ட் கட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த விபரீதத்தை தடுக்க முடியும். பீச்சில் என்ன கூட்டம் நடக்கும் தெரியுமில்ல? ஆளுங்கட்சியோட 30 விழா. ஊர்ல இருக்க பெரிய தலைங்க எல்லாம் அங்கதான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கரண்ட் கட் பண்ண சொல்றீங்க. முடியாது சார். சார், நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நோ மேடம், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. 1 மினிட் மிஸ்டர். உங்கள் இன்முகத்தை காணும் தலைவர்கள் வர இருக்கிறார்கள். இதோ நம் அன்பு தலைவர்கள் வந்து விட்டார்கள். பெரியோர்களே, தோழர்களே, நம் இதய வேந்தவர்கள் வந்து விட்டார்கள். ஒரு முக்கியமான விஷயம், அந்த பத்திரிகைக்கார மன்மரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பையன். அவனை கொண்டதுக்காக நம்ம ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. நீங்க தான் பாதுகாப்பு. அண்ணன் சேதுராசன் அவர்களை உங்களிடம் பேசுமாறு வருக வருக என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஏழைகளின் காவலன், தாய்க்குலத்தின் தவ புதல்வன், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் மாண்புமிகு அண்ணன் சேதுராசன் அவர்கள் வாழ்க. எனது எலும்பும் சதவுமா இருக்கிற நமது இயக்கத்தின் செயல் வீரர்களே, பெரியோர்களே, எங்களை வாழ வைக்கும் தாய் குலமே, தலைவன் பெரியவனா, தத்துவம் பெரியதா? நமக்கு முன்னாலே இருந்த தலைவர்கள் விட்டு சென்ற தத்துவத்தை கட்டிக்காக்கின்ற தொண்டனாக, சிப்பாயாக இருந்து செயல்படுவதையே நான் பெருமையாக நினைக்கிறேன்.
யாரோ மூடி போட்டவங்க மணலை ஷூட் பண்றாங்க சார். அவங்க